எல்லாருக்கும் வணக்கம். கருவேப்பிலை வந்து முடிக்கு நல்லது, இன்னும் சாப்பாட்டுக்கு நல்லது, சாப்பாட்டுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கக்கூடியது, முடி கருகருன்னு வளரும், நிறைய சத்து இருக்கு கருவேப்பிலைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் ப்ரெஷரை குறைக்கும்னு சொல்லிட்டு? ப்ரெஷர் வந்து 40 mg மாத்திரை ஹை பிபிக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க கூட இந்த கருவேப்பிலையை தொடர்ந்து ஒரு 10 நாள் எடுத்துக்கிட்டு திருப்பி பிபி செக் பண்ணீங்கன்னா டாக்டர் சொல்லுவார், இனிமேல் நீங்கள் 40 mg போடாதீங்க, 20 mg போடுங்க அப்படிம்பாங்க. ஸோ ப்ரெஷரை உடனடியாக கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு, ப்ரெஷரை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு இந்த கருவேப்பிலை வந்து அவ்வளோ உதவுது. தினசரி காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றுல ஃப்ரெஷ்ஷாக ஒரு கருவேப்பிலை கொத்து இந்த மாதிரி ஒரு 5 கொத்தை பறித்து எடுத்து வாயில போட்டு நல்லா மென்று வெதுன்னு ஒரு டம்ளர் சுடுதண்ணி குடிச்சிருங்க. தொடர்ந்து ஒரு 10 நாள் செஞ்சுட்டு உங்கள் பிபியை செக் பண்ணுங்க. ரெகுலராக பிபி டேப்லெட் எடுத்துட்டு இருக்கிறவங்க கூட இதை செஞ்சுட்டு நீங்கள் பிபியை செக் பண்ணீங்கன்னா இமீடியட்டாக பிபி குறையும். உங்களோட 40 mg மாத்திரை 20 mg குறைக்கலாம். 20 mg போடுறவங்க 10 mg குறைக்கலாம். 10 mg போடுறவங்க 5 mg குறைக்கலாம். ஸோ ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதுல இந்த கருவேப்பிலை வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. வெறும் சமையலுக்கு தாளிக்கிறதுக்கு மட்டும் கருவேப்பிலை கிடையாது. இனிமே இதை சாப்பிட்டு உங்க ப்ரெஷரையும் கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை பை.